வணக்கம், நான் உங்கள் கவின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். காஞ்சிபுரத்தில் இருக்க மீனாட்சி அம்மன் மருத்துவக் கல்லூரியில் ஒரு தற்கொலை நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷார்லி அப்படிங்கிற ஒரு மாணவி வந்து 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு வராங்க. அவங்க ரீசெண்டாகவே ரொம்ப நாளாகவே மன உளைச்சல் இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. அந்த கல்லூரியில் வந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியிலிருந்தும் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருந்து மாணவர்கள் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில வந்து ஒரு நாள் ராத்திரி வந்து இந்த பெண் வந்து மொட்டை மாடியில் நின்று அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே இந்த பெண் வந்து அங்கேருந்து கீழே வந்து குதிச்சுட்டாங்க. அவங்க குதிச்ச வீடியோ தான் இது. இது வந்து இணையதளத்துலேயும் நிறைய இப்போ பரவிட்டு இருக்கு. அவங்க குதிச்சதுக்கப்புறம் உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரணை நடத்துகிறாங்க. அங்கே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்க வந்து ஏதோ காதல் தோல்வியினால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளாக வந்து அவங்க சிஎம்சி மருத்துவமனையில் மனநலத்துக்காக சார்ந்து அவங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தகவல் தெரிய வருது. இப்போ ரீசெண்டாக வந்து கொல்கட்டாவில் வந்து ஒரு பயிற்சி மருத்துவரை வந்து ரேப் பண்ணி கொண்டாங்க. அதுக்கப்புறம் நாடு முழுவதுமே ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பயிற்சி மருத்துவர்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடந்துருக்கு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இப்போ இது நாடு முழுக்குமே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தற்கொலை வந்து எதுக்குமே ஒரு தீர்வு கிடையாது. எல்லாருக்குமே லைஃப்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். லவ் ஃபெயிலியர், சில பேர் நிறைய விஷயத்துக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. லவ் ஃபெயிலியர், எக்ஸாம்ல ஃபெயிலியர் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, லவ் ஃபெயிலியர் இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வரணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. மனநல ஆலோசகரை சந்திச்சு முதல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. அந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் டிப்ரெஷன்லேருந்து உங்களை கொஞ்சம் வெளியில் கொண்டாடும். அடுத்தது வந்து உங்கள் நினைவுகள்லேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் யாராச்சும் மறக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களோட மெமரிஸ் எல்லாமே டெலிட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் இருந்தால் ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ சப்போஸ் ஹாஸ்டலில் இருந்து நீங்கள் வந்து இது இருந்தீங்கன்னா டக்குன்னு வெளியில் வந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்த சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு எதுலையாச்சும் உங்களை கான்சன்ட்ரேஷன், ஏதாச்சும் புதுசாக கேம் கற்றுக்கிறது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த மெமரியிலேருந்து வெளியே வரும்போது தான் அதுலேருந்து உங்களால் முழுசாக வெளியில் வர முடியும். லைஃப்பில் வந்து தற்கொலை ஒரு தீர்வே கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாராச்சும் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாலோ, ஏதோ ஒரு விதத்தில் மன அழுத்தத்தில் இருந்தாலோ, நீங்கள் 104 கால் பண்ணுங்கள். கால் பண்ணி அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம். 104 அவங்கள்ட்ட கால் பண்ணி உதவி கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தற்கொலை எதுக்குமே தீர்வு இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. பை. நன்றி, வணக்கம்.